श्रीमहागुरभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையின் 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்திலிருந்து 33வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். அத சேத்வமிமம் தர்மம் சங்யாமம் ந கரிஷ்யசி தத ஸ்வதர்மம் கீர்த்திம் ச ஹித்வா பாபமவாப்ஸ்யசி. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். அத சேத்வமிமம் தர்மம் சங்கிராமம் ந கரிஷ்யசி. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் பரமாத்மாவான ஸ்ரீகிருஷ்ணர் நம்ம அர்ஜுனனை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த அத்தியாயம் ஆரம்பித்ததுலேருந்து அது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஒருத்தருக்கு அவரோட கடமைகள்னு ஒன்று இருந்தால் அந்த கடமைகளை நிறைவேற்றுறதுக்கு எப்பயுமே தயங்கக்கூடாது. அந்த கடமைகளை நிறைவேற்றினால் என்ன பலன்கள் வரும் அப்படிங்கிறத பார்க்கவே கூடாது, நிச்சயமாக பார்க்கவே கூடாது. கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிறைவேற்றினால் நிச்சயமாக அதுக்கான பலன்கள் நம்மளை தேடி வரும். அதனால் எப்பயுமே ஒரு எதிர்பார்ப்போத கடமைகளை நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார் கிருஷ்ணர். அந்த சமயத்தில் நம்ம அர்ஜுனன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு சக்தியாக பிறந்ததுனால இந்த மாதிரி என்னோடய எதிரிகளை வீழ்த்துறது, நான் போரில் ஜெயிக்கிறது தான் என்னோட கடமை. அந்த கடமையை நான் செய்யணும் அப்படின்னா அந்த எதிர்க்க இருக்கிறவா என் சொந்தக்காரால இருக்கக்கூடாது. அது அந்த எதிர்க்க இருக்கிற படை, கௌரவ படையில் என்னோட சொந்தங்கள் இருக்கா, நண்பர்கள் இருக்கா, அது மாதிரி நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவா இருக்கா. அவர்களை எதிர்த்து என்னால் எப்படி போரிட முடியும், அவர்களே என்னால் எப்படி கொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறார் அர்ஜுனன். அப்படி கேட்பதற்கு நம்மளோட கிருஷ்ணன் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, உன்னோட எதிரிகள் உன்னோட சொந்தங்களாகவே இருந்தாலும் அதர்மத்துக்காக நிற்கிற யாராக இருந்தாலும் அழிக்கிறதுக்கு உனக்கு நான் உரிமை தரேன், நான் உன் பக்கத்திலே இருக்கிறேன், இந்த போரில் நீ ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். அதை தொடர்ந்து இந்த ஸ்லோகத்திலையும் அவர் சொல்கிறார் நம்ம கிருஷ்ணர் கண்டினியூ பண்ணி, அதச்சேத்வம் இமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி. சப்போஸ் நீ உன்னோட கர்மத்தை உன்னோட இந்த டியூட்டியை நீ செய்யாமல் விட்டுட்டனா, அத சேத்வம் இமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி ததஸ்வதர்மம் கீர்த்திச்ச ஹித்வா பாபம் அவாப்ஸ்யசி. உன்னோட கடமையை உன்னோட டியூட்டியை நீ செய்யாமல் விட்டுட்டனா, இந்த டியூட்டியை செய்யாமல் நீ பின்னாடி திரும்பி ஓட ஆரம்பிச்சிட்டனா, முருகை காட்டிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டா, நீ நிச்சயமாக ஒரு பாவத்தை செய்கிறாய் அப்படின்னு சொல்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஒருத்தரோட கடமையை அவரோட கண்ணுக்கு முன்னாடி இருக்கும்போது இதுதான் உன் கடமை அப்படின்னு அவருக்கு தெரியும் போது அந்த கடமையை விட்டுட்டு பின்னாடி ஓடி போகிறது கோழைத்தனமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரோட கடமை கண்ணு முன்னாடி இருக்கும்போது அதை நிறைவேற்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை உபயோகப்படுத்தாமல் இருந்தால் அதுவே ஒரு பெரிய பாவம் அப்படிங்கிறது சொல்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். அதனால் அந்த மாதிரி ஒரு பாவத்தை செய்ய விரும்புறியா அப்படின்னு கேள்வி கேட்குறார் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.